இப்போதான் கே ட்ராமாஸ் அண்ட் சி ட்ராமாஸை பார்த்துட்டு இருக்க நம்ம சேனல்ல ஃபர்ஸ்ட் டைம் தாய் ட்ராமா பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம இது வந்து ஒரு பிஎல் வெப் சீரிஸ். யாருக்கெல்லாம் பிஎல் சீரிஸ் ரொம்ப பிடிக்குமோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. இந்த வெப் சீரிஸ் பார்த்தோம்னா ஒரு ஹாரர் த்ரில்லர் வெப் சீரிஸ் அப்படின்ட்டே சொல்லலாம். பார்க்கவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. ஃபர்ஸ்ட் சீன்ல 2002 மலேசியா அப்படின்ற ஒரு இடத்த வந்து காட்டுறாங்க. காட்டி அந்த இடத்துல 3 பேர் வந்து ஒரு ரிச்சுவல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ரிச்சுவல்ஸ் பண்ணி ஒரு குழந்தைக்கு வந்து இந்த மாதிரி தண்ணியில பொட்டு வைக்கிறாங்க. இதை வந்து அவங்க அம்மாவும் அப்பாவும் உட்கார்ந்து இருந்து பாத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த சீன் அப்படியே கட் பண்ணா 2026 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. நம்ம ஹீரோ பார்த்தோம்னா ஒரு டெலிவரி மேனா இருக்காங்க. அது மாதிரி ஃபுட் டெலிவரி பண்றாரு. இவர் வந்து ஃபுட் டெலிவரி பண்றாரு ஒரு இடத்துல. அந்த இடத்துல திட்டுறாங்க இவங்க, ஆனா சிரிச்சுட்டே திட்டுறாங்க. லாங்குவேஜ் வேற வேற இருக்கிறதுனால உங்களுக்கு தெரியல. ஏன் திட்டுறாங்கன்னா, இவர் வந்து சாப்பாடு வந்து இது மாதிரி ஒழுங்காவே எடுத்துட்டு வரல. அது ரொம்ப அப்படியே கீழே சிந்தி மேல சிந்தி ஒரு மாதிரி குழம்பிடுச்சு. அதுக்குதான் வந்து திட்டுறாங்க. இவர் வேற லாங்குவேஜ்ல திட்டினாலும் அதனால அவருக்கு புரியல. சரி அப்படின்ட்டு அமௌண்ட் வாங்கிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிட்டாரு. நான் போயிட்டு வரேன்ட்டு. இங்க பார்த்தோம்னா இவரோட சேர்ந்து அந்த டெலிவரி இருப்பாங்கல்ல டிரைவர்ஸ், அவங்க எல்லாருமே உட்காந்துருக்காங்க. உட்காந்து போனை செக் பண்ணிட்டு இருக்காங்க. பேலன்ஸ் எப்படா காசு வரும்ட்டு. காசு வந்தோடனே காசு வந்துருச்சுடா வாங்கடா எல்லாம் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே என்ன பண்றாங்க, அந்த இடத்துல போயிட்டு காசு வந்து ஏடிஎம் கார்டுல எடுக்கிறாங்க. ஏடிஎம்ல வந்து எடுத்துட்டு இவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு இடத்துக்கு போயிட்டு இருக்காங்க. இவங்க எங்க போறாங்க அப்படின்னா சீட்டு கட்டு விளையாட போறாங்க. அது மாதிரி காசு வச்சு சீட்டு கட்டு விளையாட ஹீரோவுமே வந்து போறாங்க. இது மாதிரி சீட்டு கட்டு விளையாடவும் ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோ பார்த்தோம்னா தொடர்ந்து ஜெயிச்சுட்டே இருக்காரு. அவர் வந்து ஒரு காயின் 2 காயின் வச்சு இது பண்ணல. வாங்கின முழு காயினையுமே வந்து பெட் கட்டி ஜெயிக்கிறாரு. இவருமே பரவாயில்லையே, நம்ம ஜெயிக்கிறோமே, நல்லா இந்த கேம் போயிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு இவருமே ரொம்ப ஆர்வமா விளையாண்டுகிட்டு இருக்காரு. ரொம்ப சந்தோஷமா வேற இருக்காரு ஜெயிச்சுட்டே இருக்கறதுனால. இப்ப நம்ம இன்னொரு ஹீரோவை காட்டுறாங்க. இவர் பேர் நிரன், இன்னொரு ஹீரோ பேர் பேட்டா. இவங்க 2 பேருமே வந்து இவர் உள்ள வராரு. வந்துட்டு இங்க ஃபுல்லா பாக்குறாரு. ஃபுல்லா பார்த்தா அவர் ஒரு ஷாமன் ஆக்சுவலா. இங்க நிறைய பேர் கேம் விளையாண்டுட்டு இருக்காங்க. அதை இவர் அப்படியே அப்சர்வ் பண்ணி பாக்குறாரு. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா ஹீரோ இப்ப வந்து மறுபடியும் எல்லா காசையும் வச்சு விளையாண்டுட்டு இருக்கான். அப்ப அவனோட 2 சீட்டு இருக்கும்ல, அந்த சீட்டு வந்து மாறி மாறி வருது. இவனும் என்னது இது மாறி மாறி வருது அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறான். அங்க இருக்க எல்லாருமே என்ன விளையாடலையா, யோசிச்சுட்டே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு விளையாடுறேன் நான் மறுபடியும் எல்லா காயினையுமே வச்சு விளையாடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு விளையாண்டுட்டு இருக்காங்க. இவருக்கு ஒரே ஆச்சரியம், என்ன கார்டு மாத்தி மாத்தி வருதுன்னு. அப்ப பார்த்தா எல்லாரோட தலைக்கு மேலயும் ஒரு பிளாக் கலர் ஹோல் மாதிரி தெரியுது, பிளாக் அண்ட் ரெட் கலர்ல. இப்ப அவர் தோத்து போயிடுறாரு, வெளில வந்துடுறாரு. இவர் சிகரெட் அடிக்கிற நம்ம நிறனும் வந்து இது மாதிரி இங்க வந்து அப்படிதான் நடக்கும், நீ பார்த்தது உண்மைதான். இது மாதிரி ஃபர்ஸ்ட் எல்லாரும் ஜெயிப்பாங்க, ஆனா வந்து லாஸ்ட்ல தோத்துதான் போவாங்க. இது வந்து உண்மை நடக்கிற விஷயம். இது மாதிரி நீ ஜெயிக்கலாம், என்னோட ஹெல்ப் இருந்தா நீ கண்டிப்பா ஜெயிக்கலாம். இது மாதிரி உனக்கு நான் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னா சொல்லு, என் நம்பரையுமே நீ ஏத்திக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் போனை கொடுக்குறாரு. யார்ரா நீ கோமாளி, தயவு செஞ்சு இங்கிட்டலாம் வராத சரியா, போ. வேற ஏதாச்சும் வேலை இருந்தா பாரு, எனக்கு நிறைய வேலை இருக்கு. உன்னைய மாதிரி ஆள்கிட்ட பேசிட்டு இருக்கணும் அப்படின்ட்டு எனக்கு இல்லைன்ட்டு அவர் அங்க இருந்து போயிடுறாரு. இவருமே யோசிச்சுட்டு இவரும் இங்க கிளம்பிடுறாரு. வீட்டுக்கு போறாரு. வீட்டுக்கு போனா இவங்க மாமா வீட்டுலதான் வந்து தங்கி இருக்காங்க. இவங்க மாமா வீட்டுல என்னன்னா வந்து அந்த இடத்த வந்து விற்க போறாங்க. சோ இவரை வந்து சீக்கிரமா காலி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு வந்து ஒரு மெசேஜ் வருது. இதையுமே பாக்குறாரு. சரி அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் அதிகமா வந்து ஓட்ட ஆரம்பிக்கிறாரு. பட் எவ்வளவு ஓட்டினாலும் இவர் வந்து இது மாதிரி காசு சம்பாதிக்க முடியல. எல்லாருமே 1 ஸ்டார் தான் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாம கேம்லயுமே தோத்து போறாங்க. அப்பதான் நிரனும் அந்த கிளப்புக்கு வராங்க. வந்தது மாதிரி நான் தான் சொன்னேன்ல, உன்னால மட்டும் தான் அந்த விஷயத்த பார்க்க முடியும், என்னாலுமே பார்க்க முடியும், நான் ஹெல்ப் பண்ணா கண்டிப்பா உன்னால ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. உடனே அவர் வந்து யோசிக்கிறாரு. யோசிச்சுட்டு யோசிக்காத, இது கண்டிப்பா வந்து நல்லதே நடக்கும், இந்தா வண்டி சாவி, என்னோட இனிமே நீ தான் டிரைவர் அப்படின்னு சொல்லிட்டு வண்டி சாவியை தூக்கி போட்டுட்டு இது மாதிரி போறாரு. இவங்க 2 பேருமே வந்து அந்த விஷயத்த பத்தி பேசுறாங்க. உனக்கும் எல்லாமே இந்த இங்க நடக்கிற எல்லாமே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் 2 பேரும் ஒரு இடத்துக்கு கார்ல போயிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி எங்க கூட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டு, வெயிட் பண்ணு உனக்கே தெரியும் அப்படிங்கல. அந்த ஊர்ல ஒரு பெரிய பணக்காரன் அவன் வரான். இவன் வந்து உங்க தாத்தா ஏதோ முடியாம இருக்கானாம். அதனால வந்து இந்த மாதிரி சூப்பர் நேச்சுரல்லாம் நம்புற ஒரு ஆள். அதனால வந்து இது மாதிரி சொல்றான். இவருமே வீட்டுக்குள்ள போய் ஃபுல்லா பாக்குறாரு. உங்க தாத்தா ரூமே நான் போய் பாக்குறேன் அப்படின்னு சொல்லல. இல்ல இல்ல எங்க தாத்தா ரூமை பாக்காதீங்க, எங்க தாத்தா ரூமுக்குள்ள யாரும் விட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்றான். அது எப்படி நான் அங்க ரூமை பார்க்காம என்னால எப்படி முடிவு பண்ண முடியும், அவர் ரூமை நான் பார்த்தே ஆகணும்ட்டு இவர் போயிட்டு பாக்குறாரு. அப்பதான் வந்து யா அப்படின்ட்டு ஒரு விஷயம் இங்க இருக்கு. அதை இவர் நோட் பண்றாரு. இது என்னது அப்படின்னு சொல்லி கேட்கல. இது வந்து தாத்தாவோடது, எங்களுக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு இது தெரியாது அப்படின்றாங்க. அது ரொம்ப அப்படியே பார்த்தோம்னா இவர் பார்த்தோன்னு அப்படியே கட 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 கடன்னு ஆட ஆரம்பிக்குது. அதோட சக்தி அப்படியே வெளியில அப்படியே பொங்கி கொண்டு வருது. கொண்டு வந்து இவர் அட்டாக் பண்ண வருது. டக்குன்னு இவர் தான் ஒரு ஷாமன், பெஸ்ட் ஷாமன் ஆச்சு.
அதை வந்து இது பண்ணிடுறாரு. அது நம்ம ஹீரோக்குமே பீட்டாக்குமே வந்து தெரியுது அந்த நெருப்பு. இப்ப நம்மளுக்கு பார்த்தோம்னா ஒரு வாரத்துக்கு முன்னாடி அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க. இப்ப ஒரு தாத்தாவை போய் ஹாஸ்பிட்டல்ல வந்து பாத்திருப்பாங்க. இந்த மாதிரி செக் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப அந்த பணக்காரங்க எல்லாம் இவரை நம்ம நம்பலாமா அப்படின்னு சொல்லல, நம்பலாம் கண்டிப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப இவர் தாத்தா வந்து ஃபுல்லா பாக்குறாரு. பாத்துட்டு அப்பதான் சொல்றாரு, இது மாதிரி உங்க தாத்தா வந்து வந்து அட்டாக் பண்ணிருக்கு, அதை வந்து நம்ம ரிமூவ் பண்ணாதான் உங்களுக்கு சரியாகும் அப்படின்னு சொல்றாங்க. இது மாதிரி அதுவும் இல்லாம நான் வந்து உங்க வீடை வந்து பாக்கணும் அப்படின்னு சொன்னோன்னா, இங்க இருக்க ஒருத்தவன் உங்க மாமன்காரன், இல்ல நீ வீட்டுக்குள்ள வரக்கூடாது, எங்க அப்பா யாருமே வீட்டுக்குள்ள விட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிடுறான். இப்ப அந்த கேஸ பத்தி இவன் ஃபுல்லா பாக்குறான். அப்ப இவங்க வீட்டுல நிறைய விபத்து நடந்திருக்கு. அந்த பணக்காரவங்க வீட்டுல நிறைய பேர் இறந்தும் போயிருக்காங்க. அதனால இந்த பையன் என்ன பண்றான், இல்ல இதுக்கு மேல நம்மளுக்கு வந்து இப்படி இருக்க முடியாது, அதனால அவர் போன் பண்ணி வர சொல்லிடுவோன்ட்டு நிரனுக்கு போன் பண்ணி வர சொல்லுவான். அந்த நம்மளுக்கு முன்னாடி நடந்ததான் அப்படியே போட்டு காட்டிட்டு இருக்காங்க. 10 மில்லியன் தரேன், எப்படியாச்சும் வந்து இது மாதிரி பாருங்க அப்படின்னு சொன்னோன்னா இவன் போயிட்டு எல்லாத்தையுமே வந்து பார்த்திருப்பான். பார்த்ததுக்கு அப்புறம் மறுபடியும் வந்து இப்ப எல்லாத்தையும் ஃபேமிலி மெம்பர்ஸ்கிட்ட பேசுறான். இந்த யாவை எடுத்தாதான் உங்க குடும்பத்துல இருக்க சாபம் நீங்கும். இந்த யா என்ன அப்படின்னா வந்து எதுவும் நேச்சுரல் சக்தி இருக்கா, அந்த நேச்சுரல் சக்திக்கும் மீறின ஒண்ணுதான் இது. இது வந்து ஒரு கெட்ட சக்தி, ஒரு பிளாக் மேஜிக் மாதிரி. இதை வச்சு உங்க தாத்தா வந்து நிறைய வந்து சம்பாரிச்சிருக்காரு. என்னதான் இந்த மாதிரி கெட்ட சக்திகளை நம்ம சம்பாரிச்சாலும் அதுக்கு வந்து நம்ம ஈடா நிறைய கொடுக்கணும். அதனாலதான் உங்க குடும்பத்துல இவ்வளவு வந்து அசம்பாவிதம் நடந்திருக்கு. அதனால இதை எவ்வளவு சீக்கிரமா நீங்க அழிக்கிறீங்களோ அவ்வளவு சீக்கிரமா நீங்க வந்து நல்லா இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்பதான் வந்து இது மாதிரி அந்த அங்கிள் சொல்றாரு, என்ன லூஸ் மாதிரி உளர்ற, இதெல்லாம் வந்து நம்புற மாதிரி இல்ல அப்படின்ட்டு. அவங்க அப்பாவுமே சரி நாங்க யோசிச்சுட்டு சொல்றோம் அப்படின்ட்டு சொல்றாரு. இவங்க யோசிச்சுட்டு சொல்றோம் அப்படின்னு சொன்னோன்னா நம்ம பேட்டாக்கு கோவம் வந்துருச்சு. என்னடா பைத்தியக்கார குடும்பமாடா நீங்க, உங்க உயிருக்கே ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம், இது மாதிரி யோசிச்சுட்டு சொல்றேன், நாளைக்கு சொல்றேன், நாளை கழிச்சு சொல்றேன் அப்படின்ட்டு பென்டல் மாதிரி பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கலையே. இந்த கூப்பிட்டுட்டு வந்தாலும் அவனை வந்து அவங்க மாமா வந்து சொன்னேன்ல அப்பவே, உன்னை ஃபாரின் அனுப்பி வச்சு படிக்க வச்சோண்டா, முட்டா பையல இப்படி முட்டாள் மாதிரி இதெல்லாம் நம்புற அப்படின்னா இவங்க அம்மா டே வாயம் கொடுங்கடா குரங்கு அப்படின்னு சொல்றாங்க. இது மாதிரி உங்க அப்பன் தான் நான் சொல்ற பேச்ச கேட்க மாட்டான், நீங்களும் சொல்ற பேச்ச கேட்க மாட்டீங்க, அவன் செத்து போட்டோம், இன்னமே அவன் வந்து உயிரோட வாழ்ந்து என்ன பண்ண போறான், இது மாதிரி அவனுக்கு வந்து ஆத்மா சாந்தி அடையட்டும் அப்படின்ட்டு இவங்க எல்லாரும் சேர்ந்து என்ன பண்றாங்க, வீட்டுக்கு வந்து அவங்க அப்பா தாத்தா வந்து கூட்டிட்டு போறாங்க. சரி அங்க வந்து இது மாதிரி ஆத்மா சாந்தி அடையட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வீட்டுக்கு போற டயத்துல நம்ம பேட்டா நாராயண் 2 பேருமே என்ன பண்றாங்க, இது மாதிரி அந்த இருக்குல்ல அதை அழிக்கிறதுக்காக ஒரு ஆத்தங்கரை கிட்ட போறாங்க. இவங்க வந்து எல்லாமே வந்து பண்றாங்க அந்த இதை அழிக்கிறதுக்காக. எல்லா விஷயத்தையுமே வந்து அரேஞ்ச் பண்ணி அழிக்க வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இங்க பார்த்தா மறுபடியும் உங்க தாத்தாவை கட்டுறாங்க. அந்த தாத்தாவோட பேரனுக்கு தாத்தாவோட ஆவி வந்துருச்சாதானா, அவங்க தாத்தாவோட ஆவி இல்ல, யாதான் இவங்க தாத்தா மாதிரி நடிச்சு வந்திருக்கு. இது வந்தோடனே என்ன பண்ணுது, பொருள் எங்கடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு உடனே அந்த மாமா வந்து ஐயோ அப்பா நான் இல்லப்பா, நான் ஒண்ணும் பண்ணலப்பா, என்னை மன்னிச்சிருப்பா அப்படின்றாங்க. இங்கதான் அழிக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அழிக்க ட்ரை பண்ணி அதை வந்து மறுபடியும் ஃபுல்லா அடைச்சிடுறாங்க. இங்க பார்த்தா அவன் துப்பாக்கி எடுத்து வேகமா ஒடியாந்துகிட்டு இருக்கான். அப்பதான் நிறையன்னு சொல்றாரு, இது மாதிரி இதை நம்ம உடைக்கணும், இதை உடைச்சாதான் வந்து இது ஃபுல்லா வந்து இதாகும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து உடைக்க போறாரு. உடைக்க போகல அவன் துப்பாக்கி எடுத்துட்டு வந்துட்டான். துப்பாக்கி எடுத்து வந்தோன்னா பேட்டை டக்குன்னு வந்து தடுக்கிறாரு. தடுத்தோன்னா தள்ளு ஒழுங்கா என்னோடத கொடுத்துருங்க அப்படின்றாங்க. இந்த மாதிரி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லல 2 பேருக்கும் சண்டை வருது. சண்டை வந்து எப்படியோ வந்து நம்ம பேட்டை அந்த துப்பாக்கி வந்து குடுங்கிடுறான். குடுங்கினதுக்கு அப்புறம் என்ன பண்றாங்கன்னா அந்த துப்பாக்கி வச்சு அந்த இருக்குல்ல அதை வந்து சுட்டு தள்ளிடுறான். ஸோ அந்த சாபமும் போயிடுச்சு. இவங்க ஃபேமிலிக்கு போயிட்டு செய்ய வேண்டிய எல்லா முறையுமே அவர் செஞ்சிடுறாரு. ஒரு மனுஷன் வந்து இது மாதிரி ஒரு ஆசைக்காண்டி என்னென்னலாம் பண்றான் பாரு, நல்லதையும் பண்றான் கெட்டதையும் பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க இங்க சொல்லிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் இங்க வந்து பேட்டாவை காட்டுறாங்க. இவன் கேட்பான் அது மாதிரி, ஏன் எனக்கு மட்டும் இதெல்லாம் தெரியுது அப்படின்னு சொல்லல, ஏன்னா வந்து நீனும் அவங்கள ஒருத்தவன் தான், உன் காதுக்கு பின்னாடி பாரு ஒரு சிம்பிள் இருக்கும், உன் சின்ன வயசுல இதெல்லாம் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் சீன்ல ஒரு சின்ன பையனை காட்டினாங்களா, அதான் நம்ம ஹீரோ. இது மாதிரி நீனும் அந்த இதுதான், அதனாலதான் உனக்கு தெரியுது. உனக்கு 24 வயசு ஆக போதா, உனக்கு 24 வயசாக போறதுனாலதான் இப்ப இது கொஞ்சம் கொஞ்சமா தெரிஞ்சுட்டு வருது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. சொன்னோடனே இவருக்கு உடனே இந்த ஆச்சரியம். அப்புறம் பார்த்தா இவர் கூப்பிட்டு என்ன பயப்படுறியா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. இல்ல அதெல்லாம் இல்ல, நான் பயப்படலாம் இல்ல அப்படின்றாரு. உடனே என்ன பண்றாரு, இவர் கையெடுத்து அவர் நெஞ்சில வச்சுட்டு அப்புறமா அவர் கையெடுத்து இவர் தலையில வச்சுக்கிட்டு இது மாதிரி உனக்கு என்ன ஒரு ஈவில் ஸ்பிரிட் வந்தாலும் அது எனக்கிட்ட பாஸ் பண்ணு அப்படின்னு சொல்றாரு. சொல்லிட்டு இப்போ உனக்கு ஓகே, நீ வந்து நார்மல் ஆயிட்ட, இன்னுமே வந்து உனக்கு ஏதாச்சும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாச்சும்னா நீ வந்து என்கிட்ட கேளு, உன் கூட எப்போதுமே நானே இருக்கேன், உன்னை நான் வேலைக்கு வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதோட எபிசோட் 1மே வந்து ரொம்ப அழகா நம்மளுக்கு முடியுது. எபிசோட் 2 வந்து நம்ம போடுவோமா, கண்டினியூ பண்ணுவோமா வேணாமா அப்படின்றத வந்து நீங்க தான் சொல்லணும். அப்படி கண்டினியூ பண்ணுவோம் அப்படின்னா கமெண்ட்ல சொல்லிட்டு நம்ம சேனல்ல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நிறைய வீடியோஸ் நிறைய அப்டேட்ஸ் அது மட்டும் இல்லாம அடுத்து சீக்கிரமா வரணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா மறக்காம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.